அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறது தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதிக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன்கள் கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவக்கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே தென்பட்டாலும் கூட தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா எதிர்ப்புகள் தனிய செய்யும் அப்படின்னு சொல்லலாம். இது நாள் வரைக்கும் உங்களுக்கு இருந்த மறைமுகமான எதிர்ப்புகள் இல்லை நேரடியான எதிர்ப்புகள், எதிரிகளினுடைய தொல்லைகள், இவை அனைத்துமே தங்களை விட்டு பனி போல விலக ஆரம்பிச்சிடுங்க. அதே சமயம் இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா எதிரிகளினுடைய தொல்லைகளில் இருந்தும் நீங்கள் விடுதலை பெற போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் பொருளாதார ரீதியான நெருக்கடியை அதிகம் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அத்தியாவசிய செலவுக்கு கூட தங்களிடம் பணம் இல்லாத சூழ்நிலை உருவாக வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் கொஞ்சம் பணத்தை கவனமாக கையாள பாருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும்னா கொடுக்கல் விஷயத்தில் அதிக கவனத்தை செலுத்த பாருங்க. யாருக்குமே இந்த காலகட்டத்தில் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். வாக்குறுதி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை காப்பாற்ற கொஞ்சம் நீங்கள் அதிகமாக சிரமப்பட வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வாக்குறுதிகள் கொடுக்கறத தவிர்த்து கொள்வது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி தங்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் ரீதியான தொந்தரவுகள் வர செய்யும். அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க. நேரத்திற்கு சரியான உணவை, ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கொள்ளணும். எந்த அளவுக்கு வேலை குடும்பம் தங்களுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தங்களுடைய ஆரோக்கியமும் அதை விட முக்கியம். தங்களுக்கு ஓய்வு அப்படின்றதும் முக்கியம். ஏன்னா ஓய்வு அப்படின்றத எடுத்தால் மட்டும்தான் அடுத்தடுத்த நாளுக்கான வேலைகளை தங்களால் சரியாக செய்ய முடியும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓய்வை எடுக்க பாருங்கள். ஓயாமல் உழைக்கிறத கொஞ்சம் தவிர்ப்பது ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பண விஷயத்தில் கொஞ்சம் கெடுபிடியாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். பணத்தை பொறுத்த வரைக்கும் செலவுகள் ஆகட்டும், என்ன மாதிரியான திட்டங்களில் முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஆன்லைன் முதலீடுகள், வர்த்தகங்கள், இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் எந்த விஷயத்தில் முதலீடு பண்ணாலும் சரி அது உங்களுக்கு லாபமாக கிடைக்கிறதுக்கு இன்னும் சிறிது காலம் ஆகும். உடனுக்குடன் கிடைக்கும் இல்லை ஒரு வருடத்தில் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லிட முடியாது. இன்னும் உங்களுக்கு பல காலம் கூட ஆகலாம். அதனால் இப்போதைய கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கிறதுல சிக்கல்கள் உருவாகும். சிறிது காலத்திற்கு பிறகு இன்னும் 1 மாதம் 2 மாதம் கழித்து நீங்கள் முதலீடு பண்ணுங்கள். நல்ல லாபம் பெறுவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாகவே இருக்க பெறுகிறது. தற்போது முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க. கிரகங்களினுடைய அமைப்பு பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்குது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று. எதற்கெடுத்தாலும் கோபப்படுவது, அது மட்டும் இல்லாமல் ஒரு அலட்சிய போக்கோடு இருக்கிறது, அவசரமாக எல்லா முடிவுகளையும் எடுக்கிறது போன்ற விஷயங்களை தவிர்த்து கொள்ளுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் நேர்மறையான ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தங்களுக்கு இறைவனினுடைய பரிபூரண அருள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஆன்மீகத்திலையும் நாட்டங்கள் தங்களுக்கு அதிகரிக்கிறதோடு இறைபணிகள் செய்வதற்குண்டான வாய்ப்பும் இருக்க பெறுகிறதுங்க. வெளியூர் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் உஷாராக இருங்க. 3வது நபரினுடைய நட்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 3வது நபர் உங்களுடைய குடும்ப விஷயங்களில் தலையிடக்கூடாது. நீங்களும் அவங்கக்கிட்ட உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களையோ அலுவலக ரகசியங்களையோ எதிர்கால திட்டங்களை பற்றியோ நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க. இதெல்லாம் சொன்னீங்க அப்படின்னா தேவையில்லாத சிக்கல்கள் தங்களுக்கு உருவாக வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது அவசியங்க. அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளிடம் பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. பிள்ளைகளும் பெருமை கொள்ளக்கூடிய அளவுக்கு நடந்தும்
கொள்வாங்க. வாகன பயணங்களில் சற்று கவனமாக இருக்க பாருங்க. தூக்க குறைபாடு வரலாம், அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தோல்வி அடைந்த விஷயங்களில் வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கு. தங்கள் சிந்தனை திறன் வளர்ச்சி பெறும். வேலை வாயிலா விரோதிகள் இருந்தாலும் உங்கள் பக்கம் தர்மம் உயர்ந்து நிற்கும். புதிய பிஸ்னஸ் யோசனைகளை பின்பற்றுவீங்க. குடும்பத்தில் புதிய சேர்க்கைகள் நற்செய்திகள் கிடைக்கப்படலாம். பெற்றோர் ஆதரவு கிடைக்கும். பெண்கள் பக்கம் இருந்து சிறந்த ஒத்துழைப்பும் வரும். செலவுகள் அதிகம் இருந்தாலும் அவை பயனுள்ளவை. ஆரோக்கியம் சீராகவே இருக்கும். ஆனாலும் பழைய நோய்கள் அவ்வப்போது தலை தூக்க செய்யலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதே சமயம் தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடுவீங்க. சகோதரர் வகையில் ஒற்றுமை விறக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. தாயார் ஆதரித்து பேசுவாங்க. வியாபாரத்தில் எதிர்பாராத தன லாபம் இருக்கு. உத்தியோகத்தில் புதிய சலுகைகளும் கிடைக்கும். நல்லது நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்தில் ஒற்றுமை விறக்கும். மற்றவர்களின் மனநிலையை உணர்ந்து பேசக்கூடிய பக்குவம் உண்டாகும். காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கப்பெறுவீங்க. பயணங்களால் புத்துணர்ச்சி பெறுவீங்க. புது தொழில் தொடங்குவீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவாங்க. நன்மை நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சோர்வு நீங்கி உற்சாகம் அடைவீங்க. பிள்ளைகள் கேட்டதை வாங்கி தருவீங்க. புண்ணிய தலங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு கிடைக்கப்பெறுவீங்க. வியாபாரத்தில் புதிய சரக்குகள் கொள்முதல் செய்வீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவியும் செய்வாங்க. சிந்தனை திறனும் அதிகரிக்கும். குடும்பத்தாரின் ஆதரவை பெருக்கும். நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீங்க. சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிச்சிடுவீங்க. வியாபாரிகளுக்கு வியாபாரம் தழைக்க ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவத்தையும் தருவாங்க. புகழ் கௌரவம் அதிகரிக்க செய்யும். குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீங்க. உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வீடு வாகனத்தை சீர் செய்வீங்க. வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீங்க. அலுவலகத்தில் மரியாதையும் அதிகரிக்கலாம். புதிய பாதை தெரியக்கூடிய ஒரு காலகட்டம். கடந்த கால இனிய அனுபவங்கள் எல்லாம் நினைவு கூர்ந்து மகிழ்ச்சி அடைவீங்க. பிள்ளைகளின் பொறுப்புணர்வு அதிகமாகும். வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கலாம். வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பாங்க. உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க. எதிர்பாராத உதவி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போகிறது நல்லது. அரசு விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாம். யாரையும் பகைத்து கொள்ளாதீங்க. வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனை வரத்தான் செய்யும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் விவாதம் வேண்டாம். எதுலையுமே கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க. அதே மாதிரி சமயோஜிதமாகவும் சாதுரியமாகவும் பேசி காரியத்தை சாதிப்பீங்க. சொத்து வாங்குறது விற்கிறது லாபகரமாகவே இருக்கும். பயணங்கள் சிறப்பாகவே இருக்கும். வியாபாரத்தில் பற்றுவரவு உயரலாம். உத்தியோகத்தில் தங்களினுடைய ஆலோசனை ஏற்கப்படும். நிறைவான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் சவால்கள் விவாதங்கள் வெற்றி பெறுவீங்க. சொந்த பந்தங்கள் தேடி பேசுவாங்க. வெளிவட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாக பெறுவீங்க. வியாபாரத்தில் புது யுத்திகளை கையாளுவீங்க. உத்தியோகத்தில் தங்களின் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும். அனுபவ அறிவால சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கணவன் மனைவிக்குள்ள அனுசரித்து போகிறது நல்லது. யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம். பணம் நகை வாங்கி தரதுல குறுக்கே நிற்காதீங்க. பயணங்களில் கவனத்தை செலுத்த பாருங்க. வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படாமல் இருக்க கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் போகலாம். போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம். பொருளாதார வளம் மேம்பட்டு காணப்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்க செய்யும். பெரியோர்களினுடைய ஆதரவும் ஆலோசனையும் கிடைக்கப்பெறுவீங்க. நண்பர்கள் உதவிகரமாகவே இருப்பாங்க. பணவரவு அதிகரிக்கும். மனதில் பக்தி எண்ணம் மேம்படும். சுப செலவுகள் அதிகரிக்கலாம். கணவன் மனைவிக்கு இடையே அந்யுன்யம் அதிகரிக்க செய்யுங்க. அதே மாதிரி உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சி தருவதாக இருந்தாலும் அவர்களால் செலவினங்களும் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அனுசரணையாகவே இருப்பாங்க. வெளிநாட்டில் இருந்த எதிர்பார்த்த செய்தி கிடைக்கப்பெறுவீங்க. ஷேர் மூலமாக பணம் வருங்க. பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனத்தை வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. சகோதரர்களால் சில
சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவுமே இருக்காது. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீங்க. தாய் மாமன் மூலம் எதிர்பார்த்த காரியம் முடிவது இழுபறியாகலாம். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாகவே இருக்க பாருங்க. அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைப்பதற்கு கிடையாது. நிர்வாகத்தினரினுடைய கண்டிப்புக்கு ஆளாக நேரிடும். அப்படிங்கிறதுனால பணிகளில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க. எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுல தடை தாமதங்கள் உருவாகலாம். அலுவலக விஷயங்களை வெளியில பேசுறத தவிர்த்து கொள்ளுங்க. தொழில் வியாபாரத்தில் கடின உழைப்பு தேவைப்படும். அதற்கு ஏற்ற வருமானமும் கிடைக்கும்.